ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழையாம் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை வாழ்வியல் தத்துவங்களை இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மூமினான முஸ்லிமான அனைவர்களின் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாற்றியிருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே நாமெல்லாம் இறை அருளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இபாதத்துக்களை தொழுகையை நிலைநாட்டுவதற்காக யௌமுல் ஜும்ஆவுடைய தொழுகையை அதற்கு முன்னதாக உள்ள ஹுத்பா என்று சொல்லக்கூடிய மார்க்க உரையை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய இறையிடத்தில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவுடைய உரையாக முதல் உரையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னார், ஆணவத்தால் அழிந்தவர்கள் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானாருடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, அல்லாஹ் தான் மனிதனை படைத்தான். எப்பேற்பட்ட இறைவன் என்று மார்க்கம் போதிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளவற்ற அருளுக்கு சொந்தக்காரன், நிகரற்ற அன்புக்கு சொந்தக்காரன். அப்படிப்பட்ட அருள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நிகராக உலகத்துல எவருடைய அருளுமே இருக்க முடியாது. அவனுடைய இறக்க குணத்துக்கு மத்தியில அளவற்ற அருள் நிகரற்ற அன்புக்கு மத்தியில யாருமே பெற்ற தாய் கூட பிள்ளை விஷயத்தில் எவ்வளவு அன்பு செலுத்துவார், அந்த உலகத்துல அந்த ஈடு கிடையாது மனித பார்வையில. அந்த அளவுக்கு ஒரு பெற்றோர், ஒரு தாய் அந்த குழந்தை பருவத்தை தன்னுடைய குழந்தைகளை அரவணைக்கக்கூடிய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இதையெல்லாம் விட கோடான கோடி மடங்கு அல்லாஹ்வுடைய அன்பு, நிகரற்ற அன்பு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இப்படிப்பட்ட ஏக இறைவன், மனிதர்களை படைத்த இறைவன் இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்யறான். ஆதம் நபி அல்லாஹ்வுடைய வணங்குகிறார். சைத்தானுடைய ஆசை வார்த்தைகளை கூறி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு வர்றார். பூமிக்கு வருகின்ற பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, இங்க நீங்க ஆதம் ஹவ்வா மூலியமா அந்த உலகம் பள்ளி பெருக வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி இருக்குது, ஆதம் ஹவ்வாவுக்கு வந்துட்டார்ல, அல்லாஹ்வுடைய தூக்கி வீசிட்டான்ல, சைத்தான் ஒரு இந்த மரத்தை நெருங்காதுன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு நெருங்க வச்சான். ஆசை வார்த்தை காட்டி, நீங்க ஆதம நீ இதை சாப்பிட்டா உயர்ந்த இடத்துக்கு போயிருவீங்க, இதெல்லாம் என்னங்க சொல்றோம், இதை விட பயங்கரமா டாப்புக்கு போயிருவீங்க,
உங்களை இன்னும் நல்லா கண்ணியப்படுத்துவான். பெரிய அளவு மலக்குமார் எந்த உயர்ந்துருக்கீங்க என்ன போடுறான், பிட்ட போடுறான். ஆசை வார்த்தை தூங்கினவுடனே அவர் சாப்பிட்றாரு, பால் உணர்வு தூண்டக்கூடிய மரம். அந்த மாதிரி அந்த செக்ஸ் பால் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு பால் உணர்வு தூண்டக்கூடிய மரத்தை அவர் நேர்கிறார். சாப்பிட்றாரு, வெட்டத்திறங்கள் வெளிப்படுது, ஆடைகள் ட்ரெஸ் களையப்படுது. ஒருவருடைய மற்றொருவர் ஆதம் ஹவ்வாவுடைய மறை உறுப்புகளை பார்க்கக்கூடிய சூழல் வருது. அந்த அம்மா இவருடைய மர்ம உறுப்பை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாலியல் ரீதியில் ஒரு மரத்தை நெருங்கி கொண்டாருன்னு பார்க்குறோம். அது உலகத்துக்கு ஒரு ஏதங்காரு அல்லா மன்னித்தான், அது தானே விஷயம். அப்ப இப்படி அல்லா அவர் மன்னிப்பு கேட்கிறார். அவர் உலகத்துக்கு வந்து அவர் வந்த நோக்கம் என்ன, அலைந்து போட்டாங்கள உலகத்துல ஜெனரேஷன் உண்டாகின அவர் மூலியமா லட்சம் கோடி மில்லியன் கோடி உலக அழிகிற வரைக்கும் இந்த உலகம் மக்கள் பள்ளியில் பெருக வேண்டும் என்பதற்கான உலகத்துக்கு வருகை தந்தார். அப்போ அப்படிப்பட்ட பள்ளியில் பெறக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படி கண்ணியப்படுத்தணும். எந்த அளவுக்கு எல்லாம் வந்து இந்த ஜெனரேஷனுடைய அது 60 வருஷமோ 70 வருஷமோ 50 வருஷமோ 1000 வருஷமோ ஒவ்வொரு சமுதாயம் நூறுடைய சமுதாயம் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆதரவுடைய பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அப்படியே நம்ம காலத்தில் 60 70 100 முடிஞ்சு போச்சா? சரி, ஏதோ வாழக்கூடிய காலத்திலேயாவது அந்த மனிதர்களுக்கு அல்ல அவர்களை வந்து ரொம்ப கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி அப்படி செஞ்சானா? அப்படியும் செய்வான். நல்லவர்கள் விஷயத்துல, இறை நம்பிக்கையாளர்கள் விஷயத்துல, சபூர் பண்ணக்கூடிய பொறுமையாளர்கள் விஷயத்துல, மற்றவர்கள் அயோக்கியர்கள் கேடுகிட்டவர்களுடைய விஷயத்துல பள்ளியை பெறுவதற்காக அவர் பூமியில நாம் இறக்கினாலும் கூட அவருடைய சந்ததிகள் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள், திருட்டு பயிர் இருக்கிறான், விபச்சாரம் இருக்கின்றான், விபச்சாரி இருக்கிறான், வட்டி வாங்கக்கூடியவன் இருக்கிறான், கேடுகட்ட செயல் செய்யக்கூடியவன் இருக்கிறான். இப்படி எல்லாம் ஆணவத்தால் அதிகரிப்பு ஆணவம் மேலும் ஆணவம் இங்க வரும். ஒரு வருடத்துல காணாத ஒன்றை கண்டுவிட்டார். மண்டகனம் வந்து ஆணவம், அகம்பாவம், திமுரு, ரவுடித்தனம், கெட்ட சிந்தனைகள், கெட்ட அயோக்கியத்தனம் எல்லாம் வந்துடும். இவன்கிட்ட இல்லாத ஒன்று வரும்போது பணங்காசு வந்துவிட்டால் ஆணவம் வந்துடும், அகம்பாவம் வந்துடும். ஏழைகள் விஷயத்துல ஏழைகளை என்ன செய்வான்? பெரிதுபடுத்த மாட்டான். ஏழைகளை மட்டமா நினைப்பான், தாழ்வா நினைப்பான், அடிமைகளா நினைப்பான். இப்படி பார்க்கிறோம். ஒருவனுக்கு காணாத ஒன்று பொருளாதாரம் வந்துட்டா நான் யார் தெரியுமாங்க, நீங்க எல்லாம் செய்ய செருப்புடாங்கிறான் ஏழை எளிய மக்களை. அதுபோல் இந்த வகையில் ஆணவம் வரும். பதவி வந்துவிட்டால் ஒருத்தர் பதவி வந்து கிடைக்காத ஒன்றை போறான், எம்எல்ஏ ஆகிறான், எம்பி ஆகிறான், முதலமைச்சர் ஆகிறான், பிரதமர் ஆகிறான், அவன் நாட்டினுடைய மன்னன் ஆகிறான். இப்ப இவன் காணாத ஒன்றை காணும் பொழுது ஆணவம் வருது, அகம்பாவம் வருது, திமுரு வருது. இப்படி எல்லாம் வரக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இதனால மக்களை என்ன செய்யலாம்? ஒரு கேவலமா நினைக்கிறான். ஆட்சியாளர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு, அந்த பொறுப்பை சரியாக செய்யாமல் மக்களை நசுக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். இப்படிலாம் இந்திய தேசமா இருந்தா ஜனநாயகத்தின் போராட்டத்துக்கு தடை. நம்ம உரிமையை மீட்பதற்காக ஆணவம், அதிகாரம், ஆணவம், இந்த மாதிரி பதவி வரும்போது ஆணவம் தலைக்கு ஏறிடுது. மமதை என்ற போது அதிகாரம், போலீஸ் ஆகிறான், எஸ்பி ஆகிறான், கலெக்டர் ஆகிறான். இப்படி பல்வேறு வகையான முறை டிஜிபி ஆகிறான், போலீஸ்ல இன்னொருத்தர் வக்கீல் ஆகிறான், டாக்டர் ஆகிறான். அது மாதிரி வந்து மருத்துவத்துறையா இருக்கு. அது போல அந்த மாதிரி அதிகாரத்துறைகள் மருத்துவத்துறை அதிகாரத்தில் வராது. காசை கொடுங்க, காசை கொடு, வாப்பா காப்பாற்றுறதா இப்படி கொள்ளையடிப்பாங்க. 1 லட்ச ரூபா கூட 50 லட்ச ரூபா கூட நோய்க்கு தக்கவரை என்ன செய்வாங்க? சும்மா 10,000 ரூபா செலவழிக்கக்கூடிய நோய்க்கு 2 லட்சம் 5 லட்சத்தை எடுத்து வச்சிருவான். அது தனி கணக்கு. அதிகார போதை எப்போ வருதுன்னு சொன்னா ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாதிரி ஒரு பொறுப்புல வந்த உடனே மனிதர்களை எல்லாம் இழிவா நினைத்து இழிவா கருதி என்ன செய்யறாங்க? நாங்க ஆட்சியாளர்கள், எங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து ஒரு பணிவிடை செய்யணும், எங்க பேச்சை கேட்கணும், நாங்க போன சட்டத்துக்கு கட்டுப்படணும். இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை நாங்கள் திணிச்சாலும் கட்டுப்படணும் என்றெல்லாம் கூட என்ன செய்யறாங்க? இப்படி பார்க்கிற ஆட்சியாளர்கள் மக்களை கொடுமைப்படுத்துறான். மக்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் நாடாளுமன்ற பாராளுமன்றங்களில் கொண்டு வருவது கிடையாது.
அது முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வருவது, இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான சூழ்நிலை இப்படி இந்த மாதிரி மண்டகாலம் வரும். அந்த மாதிரி இந்த ஆணவம் வருவது ஒரு காணாத ஒன்றை காணலான்னு வைங்க. அதுதான் சும்மா சாதாரணமா இருப்பான், எல்லாரும் இருந்துட்டு போவான், ஜிம்முக்கு போவான், என்ன செய்வான், அந்த 15-20 வயசுக்குள்ளதான் அங்கெல்லாம் போராடிச்சு போயிடும். எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் இது விளக்கா சும்மா 4 பேர் இருப்பான தவிர உலகத்தில் ஒரு 1000 பேருக்கு கூட தேட மாட்டான். உடைய அந்த பருவம், அந்த ரத்த துடிப்பு, இளமை பருவத்துக்கான என்ன செய்வான், ஜிம்முக்கு போவான். சரி சாதாரண ஊழ சதுரமா கொடுத்து போய் ஏனாமா இருப்பான். திடீர்னு ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவான். ஜிம்முக்கு போய் 6 மாசத்துல உடம்புல அங்கங்க வீக்கம் கொடுத்துருமா, எக்ஸசைஸ் பண்ணி வீட்டு அடிச்சு அங்கங்க புடச்சிக்கிட்டு நிற்குமா நரம்புகள்லாம். அப்ப என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா காணாத ஒன்று. அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்ல, நெஞ்சு விரிஞ்சு போச்சுல, கையில ஆம்சம் வந்துருச்சுல அப்படின்னு என்ன செய்வான், பார்த்து அதுல ஒரு பூரிப்பு, அதுல ஒரு ஆணவம், அகம்பாவம். நான் அடிப்பண்டா 10 பேரை, நான் அடிப்பண்டா 10 கையால 10 பேரை அடிப்பேன், இன்னொரு கையால 20 பேரை அடிப்பது என்ன செய்வான். இப்படி எல்லாம் விட்டப்படக்கூடிய பார்க்கிறோம். இப்ப காணாத ஒன்றை காணும் பொழுதுதான் ஆணவம் வருது, அகம்பாவம் வருது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லடியார்கள், இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய இன்பம், துன்பம், நஷ்டம், பூரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ன வந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். இந்த உலக வாழ்க்கையில சோதனைக்கான உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில எனக்கு அல்லாஹ் தன்னை கொஞ்ச காலம் சோதித்து பார்ப்பதற்காக உடல் வலிமையோ, பலமோ, சக்தியோ, ஆற்றலோ, அதிகாரமோ, அது அல்லது வந்துகிட்டு ஆட்சி பீடமோ, ஏதோ என்னுடைய எழுத்தறிவோ, சிந்தனை அறிவோ, பேச்சாற்றல், பேச்சறிவோ, இதெல்லாம் காணாத ஒன்றை கண்டுக்காட்டு தலைகீழா வந்துடுறான். இந்த மாதிரி ஆணவம் வரும் பொழுது நல்லடியார்கள் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான்ப்பா, ரப்புல் ஆலமீன் தந்த ஒன்று, கொஞ்ச காலம் நினைச்சா எடுத்துக்கிறோம். எப்படி நினைப்பான் ஒரு மூவி, அல்லாஹ் நம்பக்கூடியவன் எப்படி நினைப்பான்னு கேட்டா, அல்லாஹ் கொடுத்துருக்கான சோதனைக்கு நினைச்சா எடுத்துக்கிறோம். பீஸ் அப்படிங்கிறான், பாம்புக்கு விஷப்பட போதெல்லாம் பிடிங்கி விட்டுருவான். அப்படின்னு நினைச்சு பயந்து உலகத்தில் இறை பக்தியோடு இறை நிலையோடு வாழ்வான். இறை மறுப்பாளர்கள் திமுறல இருப்பான், ஆணவத்தில் இருப்பான். முஸ்லீம்கள்ல மார்க்கறிவு இல்லாத ஆணவத்தில் திமுறல இருப்பான். இவர்களுக்குத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் வந்து அந்த ஆணவம், அகம்பாவம் வரக்கூடியவனை கடுமையாக கண்டித்தேன். இன்னும் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இந்த ஆணவம், அகம்பாவம்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிறைய பேர் அல்ல குரான்ல சொல்லியிருக்காங்க. திருமுறை குரான்ல காரூன் கூடிய ஒருத்தன், அவன் யார், அவனை பற்றி குரான் என்ன சொல்கிறது, திருமுறை குரான்ல சொல்லி காட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லி காட்டப்பட்ட குரான் வரலாறுகள் கதை கட்டி போவதற்கல்ல, ஆமா தலையாட்டிட்டு போறதுக்கல்ல, ஒவ்வொன்றும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் படிப்பினை, நல்ல உங்களுக்கு அல்லாஹ் வந்து அவர் கண்ணியப்படுத்திய ஒரு விஷயம் குரான் போதிக்கிறது. கெட்டவன் அடிச்சு நாசமாக்குறத குரான் போதிக்கிறது. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக மக்களே எப்படி நல்லவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம், எப்படி கெட்டவனை நம்ம கண்டிக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு. சூரத்துல் யாசீன் அல்லாஹ் சொன்ன நல்லடியார்களை பற்றி பேசும்பொழுது ஒரு சமுதாயத்துக்கு சூரத்துல் யாசீன் சூறாவில் வருது, ஒரு இறை தூதர், ஒரு சமுதாயத்துக்கு 3 இறை தூதர்கள் வர்றாங்க. வந்தால் 3 இறை தூதர்களையுமே கொண்டு விட்டார்கள் பாவிகள். ஏன் கொண்டாங்க, ஆணவத்தால் அகமாவும் கொண்டவர்கள், அயோக்கியர்கள். அவங்க கொண்டதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் அல்லாஹ் மட்டும் வணங்குகிறார், கரெக்டா நடந்துகிறார், இறை பயத்தோடு வாழுகிறார், வியாபாரத்தில் மோசடி செய்யாத, திருமூடு செய்யாத, ஏமாத்தாத, கெட்ட காரியங்களில் உன்னை உட்படுத்திக் கொள்ளாத, நன்மக்களால் சொர்க்கத்தை நோக்கி பயணிகள் சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது. அப்பமாட்ட கச்சிலைகளை வணங்குவோம், கண்டதே காட்சி கொண்டதே கொள்கையை வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்று நினைச்சாங்க. அதனால ஒவ்வொரு 3 நபி, ஒரு சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்ட 3 நபிமார்களையுமே கொண்டு விட்டாங்க இறைத்தூதர்களை. அப்போ ஒரு ஆள் ஓடி வர்றார், கடைக்கோடியில இருந்து, கடைத்தெருவிலிருந்து வர்றார். வந்து சுராட்சியுடைய சமுதாயமே நபிமார்களை ஏற்றுக்கொள்ள ஏப்பா கொள்றீங்க, இறைத்தூதர்களை நீங்க ஏன் கொள்றீங்க? அவங்க அற்புதமான அறிவுரை வழங்குகிறார்கள். மனித உலகம் மேன்மை அடைவதற்கும், உலகத்தில் நீங்கள் சரியான அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும், மறுமையில சொர்க்கம் கிடைப்பதற்கும் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒழிய, அப்படிப்பட்ட நன்மக்களை, இறைத்தூதர்களை, தீர்க்கதரிசிகளை ஏண்டா பாவிகளை கொள்றீங்க? அவருடைய உபதேசத்தை கேளுங்கள்,
ஆடல் போட நடத்த சொல்றாரா? சர்க்கஸ் போட சொல்றாரா? குரத்தி டான்ஸ் நடத்த சொல்றாரா? அந்த மாதிரி இந்த பேர் என்ன டான்ஸ் ஆட விட்டு ரசிக்க சொல்றாரா? உன்னிகிருஷ்ணன் கச்சேரி, அந்த கச்சேரி, இந்த கச்சேரின்ட்டு என்ன சொன்னார் அவரு? அழகுற டூபிஸ்ட் ஆடல இதுல ட்ரெஸ்ல பொம்பளை ஆட விட்டாரா? அப்படி சொல்றாரு, அப்படியே பிரச்சாரம் பண்றாரு. நீங்க விபச்சாரம் யாரும் யாரும் ஓடி பண்ண சொல்றாரு. அந்த மாதிரி விபச்சாரத்தை தூண்டுறாங்க, நன்மையை தூண்டக்கூடிய ஒரு ஏற்பா கொடுறேன்னு பல ஆழமான கருத்துக்கள் விதமான ஒரு ரத்தின சுருக்கமான மக்களுக்கு சொல்றாரு. அவரையும் கொண்டு விட்டாங்க. நபிகள் தீர்க்கதரிசியான இறை தூதர்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த நல்லடியாரை கொண்டு விட்டார்கள். ஈமான் கொண்டு வர்றாரு. சமுதாயம் அல்லா வஞ்சிகளாகும் பொழுது அவரையும் கொண்டார்கள் பாவிகள். அல்லாஹ் சொன்னார், உடனே அவர் கொல்லப்பட்டவுடன் உடனே நீ சொர்க்கத்தினோட உனக்கு கபூர் வாழ்க்கையெல்லாம் கிடையாது, நேர சொர்க்கத்துக்கு போயின்ற அடிப்படையில அல்லாஹ் என்ன செய்யறான், உயிர் தியாகிகளை சொல்லுவாங்க. ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக போரிட்டு கொல்லப்பட்டவர்களை உடனே சொர்க்கத்தில் நுழைகள் சொல்வது போன்று சூரத்துல் யாசீன் அவருடைய அந்த நல்லடியாரையும் அல்லாஹ் சொன்னான், உடனே சொர்க்கத்தினோட அவன் கொண்டு விட்டாங்க. நபிமார்களை கொண்டார்கள், அந்த 3 இறை தூதரையும் கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் யாசீன் அவருடைய இந்த சம்பவத்தில் அந்த இறை தூதரை பின்பற்றுங்கள் என்று சொன்னவரை கொண்டார்கள். உடனே அவருக்கு சொல்லப்பட்ட இறை தூதரை சொந்தம், இவருக்கு சொந்த உத்தரவாதம் இருக்கிறா? இல்ல. அல்லாஹ் சொல்றா, இவங்க ஏகத்துவத்திற்கும் தௌஹீதுக்கும் சப்போர்ட் பண்ண காரணத்தினால் அல்லாஹ் சொன்னான், நீ சொர்க்கத்துக்கு நுழை, போ சொர்க்கத்துக்கு சொல்லிவிட்டேன். அல்லாஹ் சொல்லாம ஒரு சொர்க்கத்தை நுழைந்தாருன்னு பார்க்கிறோம். இப்படி நல்லா உங்களுக்கு பரிசா இந்த காரணம் எல்லாம் பேசுறேன். இப்படிப்பட்டவங்க அயோக்கியன் 28-76 இன்ன காரண காலமின் கௌமி மூசா ஃபபஹ அலைஹிம் வ ஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பி உஸ்வத்தில் உலில் குவா இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ர இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீஹின். காரூன் மூசாவினுடைய சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான். காரூன் என்றவன் அவன் மூசாவுடைய இறைத்தூதர் மூசாவுடைய சமுதாயத்தில் எப்படி இருந்தான், ஒருவனாக இருந்தான். அவன் அநீதி இழைத்தான். மூசா நபியின் சமுதாயத்திற்கு அநீதி இழைத்தான். அவனுக்கு கருவூலங்களை வழங்கினோம், செல்வம் என்ற கருவூலங்களை வழங்கினோம். அவற்றினுடைய பொருளாதாரத்தின் அந்த கருவூல சுமைகளை அவற்றின் சாவிகளை சுமப்பது வலிமை மிக்க கூட்டத்தினருக்கு சிரமமாக இருக்கும். மமதை கொள்ளாதே, காரணே மமதை கொள்வாரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அவனிடத்திலே அவங்க சமுதாயத்தினர் கூறியதை நம்பி நினைவூட்டுகிறார்கள். அந்த மக்கள் பிரச்சாரம் பண்றாங்க, காரணம் நீ அல்லாஹ்க்கு பயப்படுறா, காசு பணம் இருக்குது அப்படின்னு ஆணவம் கொள்ளாத, மமதை கொள்ளாத, திமுக மூசா நபி சமுதாயத்தை அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யாத, திருநாவும் செஞ்ச அவனை பற்றி சொல்லுவான். அவனுடைய சமுதாயம் மூசாவுடைய சமுதாயத்தை இவனுக்கு இருந்தான் இந்த கேடு கட்டவனும் காலம். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், இவன் ஏழை எளிய மக்கள் துன்புறுத்தாத அப்படின்னா அவர்களுக்கு நம்ம பிரச்சாரம் செய்வோம். அந்த சாவிகளை காலமுடைய பொருளாதாரத்தினுடைய சாவிகளை சுமப்பதற்கு பெரிய வலிமை மிக்க கூட்டம் தேவை. அந்த அளவு இன்றைக்கு பெரிய பெரிய லாரி கண்டெய்னர் பெரிய லாரிகள் எல்லாம் சரக்கு போற மாதிரி அவ்வளவு பெரிய 1000 லட்சம் கண்டெய்னர் பெரிய பெரிய லாரிகள் பஸ்ஸுக்கள்ல காலமுடைய பொருளாதாரத்தினுடைய சாவியை போட்டு விட்டா கூட அந்த பஸ்ல உட்காந்துரும், பெட்ரோல் போட்ட வாகனமாக இருந்தாலும். அந்த அளவுக்கு நம்முடைய அவ்வளவு கஜானா இந்த பில்கேட்ஸ் இவன் என்ன அந்த வெட்ரூஸ்க்கு இவன் எல்லாம் அம்பானி அந்த அளவுக்கு செருப்பு மாதிரி நினைக்க வேண்டாம். காலம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கோடீஸ்வரன் காலம் அவனுடைய செல்வத்தை பார்த்து அல்லாஹ் வர்ணிக்கிறானா இல்லையா நமக்கு படிப்பினைக்காக அவ்வளவு பெரிய அவனுடைய சாவியை சுமப்பதற்கு வலுவான கூட்டம் தேவை. இப்ப வாழ்ந்துன்னா காலையில் நல்லா பேசிப்பான். நபிகள் நாயகம் சொன்னது ஒரு நாடு மாறி இந்த விஷயத்துல நீ தூக்கிட்டு போனா கூட அவனுடைய பொருளாதாரத்தை சுமக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தை கூட்டி வைத்த சாவிகளை இன்னும் பொருளாதாரம் எவ்வளவு இருக்கும், தங்கம் வைரம் வைத்தூரியம் இன்னும் பிற பொருட்கள்லாம் எப்படி சிந்திச்சு பாருங்க. அப்ப அப்படி சொல்லும் பொழுது கூட அவன் சொன்னது என்ன எல்லாம் சொல்லி காட்டுறான். 28-78 கால இன்னமா ஊத்திட்டு வாழா இந்தி அவ்வளவு ஏராளம் அண்ணல்லா கதை அகலத்தின் கபடி மின் குருணி மின் மண்ணுவ அஷத்து மின் கூவத்தன் வாக்கிசரு ஜமுஆ வலா இஸ்அலு அன் துனூபிஹிம் முஜ்ரிமூன். என்ன
சொர்க்கத்தில் உள்ள அறிவோடு சம்பாதிச்சீங்க. இன்னுங்க அண்ணாவும் கிடையாது. மூசா சொல்லலையா அது இறைவன்லாம் இல்லை, என்னுடைய அறிவால் சம்பாதித்தேன், திறமையால் சம்பாதித்தேன்னு சொன்னான். இவனை விட அதிக வலிமையும் ஆள்பலமும் கொண்ட பல தலைமுறைகளை இவனுக்கு முன்பு நாம் அளிக்கவில்லையா? இந்த ராஸ்கல் இவனை விட எவ்வளோ வலிமையானவன் அடிச்சன. இவன் காசு பண்ணாம திமுக ஆணவத்துல காணாதவங்களை கண்டிக்கால. அதனால ஆனா என்ன தலைகீழ வரலாமா, அடுத்தவங்களை மட்டமா நினைக்கணுமா என்றெல்லாம் என்ன செய்யலாம், அவனை கண்டிக்கிறான். வந்துக்கிட்டு இவர் அவனை விட ஆள்பலமும் வலிமையும் ஆள்பலமும் கொண்ட எத்தனையோ தலைமுறையினரை இறைவனை நான் அளித்திருக்கிறேன் என்பதை மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள், உங்களை பற்றி பின்னாடி வர விசாரிக்கப்பட மாட்டான் என்று அல்லா என்ன செய்யறான். அவன் இங்க பாவத்துக்கு அவன் பொறுப்பு என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்று பார்த்தோம் சொல்றது காரனுடைய கூட்டத்தில் சமுதாயத்தில் மூசாவுடைய சமுதாயத்தில் காரனுடைய செல்வத்தை பார்த்து நமக்கு அந்த செல்வம் என்று ஆசைப்பட்டார்கள். யாரு? ஈமான் இல்லாத, இறைச்சம் இல்லாத, சும்மா அழகுல ஈமானோட கூட்டம். அவன் காரனுக்கு கொடுத்தவன் செல்வம் வேணுமே என்றெல்லாம் ஆசைப்பட்டார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், பிறகு அவன் அழிச்சு நாசமாக்கி பூகமத்தால் அவன் பிடிச்சி இழுத்த உடனே செல்வத்துக்கு ஆசைப்பட்டவன்லாம் உள்ளத்தை தடுமாறி போய் முன்னாடி அல்ல காப்பாற்றி விட்டான். காரணமாய் காசு பங்களா வீடு வாசல் அது இது வேணும்னு நினைச்சோமே, காரணம் அல்லா தண்டனை கொடுத்த உடனே அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், முன்னாடி வேணாம், செல்வம் வேணாம், செல்வம் பெரும் சோதனை, காரணம் அல்லாவுக்கு கட்டுப்படவில்லை, மூசா நபி கட்டுப்படவில்லை என்ற அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம், குர்ஆன்ல சொன்னா என்ன சொன்னான், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரில் அர்த ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யுன்ஸுருனஹு மின் தூனில்லாஹி வமா கான மினல் முன்தஸிரீன். அவனது வீட்டோடு சேர்த்து பூமிக்கு புதைய செய்தோம். அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவி செய்யும் ஒரு கூட்டத்தினரும் இருக்கவில்லை, அவன் உதவி பெறுவானாகவும் இல்லை என்று 28வது அத்தியாயத்துடைய 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னான். அப்ப மூசா நபி சமுதாயத்தில் உள்ளவன் அல்லாஹ் மூசா நபி வாழ்ந்த மூசா நபி சமுதாயத்தில் உள்ளவனா இருக்கிறான். அப்படியே மூசாவோட அப்படி பயணிச்சான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூசாவோட பயணித்தான் ஃபிரௌன், மூசாவோட கரெக்டாக ஃபிரௌன் சித்திரவதைப்படுத்தினான் மூசாவோட சமுதாய மனுஷர்களை. மூசாவோட சமுதாயத்தில் வந்தவன் காரணம். எப்படி இப்படி விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அவன் பூகம்பத்தால் அடித்தோம் என்று குர்ஆன் போதிக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ அல்லாஹ் சொல்றான், அநியாயக்கார அக்கிரமக்காரங்கன்னா காணாத காசு பணம் செல்வம் அந்தஸ்து புகழ் எதையாவது கண்டுபிட்டான்னு சொன்னா என்ன செய்வான் அப்படின்னு கேட்டான். நான் இப்படி ஆளு அப்படின்னு என்ன செய்வான், அந்த பீற்றி கொள்வான் என்று பார்க்குவோம். அதுபோல எல்லாம் 28:83 சொல்லலாம். திருக்கத்தால் ஆணையத்து நஜீவல்வார் இல்லதீன லா யுரீதுன உல்வல் ஃபில் அர்லி வலா ஃபஸாதன ஆகிபத்தில் முத்தகீன். பூமியில ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக அந்த மறுமை வாழ்வை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். நல்ல முடிவு ஆக்கிபத்தில் முத்தகீன், நல்ல முடிவு இறைவனை அஞ்சியவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ பூமியில ஆணவத்தையும் குழப்பத்தை விரும்பாதவர்களுக்காக சொர்க்கத்தில் மறுமை வீட்டை நம்ம தயார்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் சொன்னா சிந்தித்து பாருங்க. அதுபோல அல்லாஹ் 2:206 சொன்னான், வைதா கீழ ஹுத்தகில்லாஹ அஹதத்து இஸ்ஸத்து பில் இஸ்மி ஃபஹஸ்புஹு ஜஹன்னம் வல பிஸல் மிஹாத். அவ்வாறு இல்லை. 2:26 அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஒரு கூட்டத்தாரத்தை பார்த்து மக்களை பார்த்து அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடத்தில் கூறப்பட்டால், அல்லாஹ்வை அல்லாஹ் அஞ்சிக்க என்று கூறப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தில் ஆழ்த்தி விடுகிறது. அவனுக்கு நரகமே போதுமான இடம், அது மிக கெட்ட தங்குமிடம் என்று எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். எல்லாம் அஞ்சுக்கான்னு சொல்லி நான் எல்லாம் வஞ்சினேன் அப்படி என்ன செய்யலாம், இன்னும் அல்ல நான் சேட்டப்படம் கண்டிப்பானோ, நான் கேடு கட்ட காரியமோ அதெல்லாம் அல்ல சும்மா சொல்றாங்க. என்னங்க அல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க, அப்படிலாம் பேசக்கூடிய சில நாத்திகவாதிகள் முஸ்லீம்கள ஒரு சில நாத்திக பயிரெல்லாம் பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுவும் அல்லா அப்படி சொன்னான். அதனால அல்லாவுடைய மார்க்கத்தில் ஆணவம் அகமம் கொண்டு அல்ல அழித்தான். பிறவனும் எவ்வளவு இது பண்ணான், சேட்டை பண்ணான், அவனும் அழிக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான். பிறவனை அல்ல அவன் பேசலாம் அப்படி பேசலாம் பாருங்க. 28 இந்த பிறவனை அலா ஃபிலர்லி வஜகல அகலா ஷியமை யஸ்தடிஃபு தாயிஃபத மின்ஹும் யஸபிஹு அப்னாஹும் வ யஸ்தகி நிசாஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். பிறவன் மூசாவுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவன். பிறவன் பூமியில் ஆணவம் கொண்டிருந்தான்.
அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக பிரித்தான். நீ உயர்ந்தவன் தாழ்ந்த, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். மூசாவுடைய சமுதாயம் மனுஷனவர்கள் தாழ்ந்தவர்கள். பிறவனாய் இருந்த கூட்டம் கிபுத்தி கூட்டம் உயர்ந்த கூட்டம் அப்படின்னு என்ன செஞ்சான்? நீ செருப்புக்கு தக்க சாக்கடைக்கு தக்க அந்த மாதிரி ஒப்பிட்டு சொன்னான். நீ அந்த மாதிரி உள்ளவன் அப்படின்னு நட்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தான். கிபுத்தி நாயகன் ஜெமீன் பரவலாம் கிரீட வைக்கக்கூடியங்கிற மாதிரி என்ன செய்யலாம் சொல்லுவாங்க. மக்களை பல்வேறாக பிரித்தான் அப்படின்னு சொன்னான். பலவீனர்களாக ஆக்கினான். ஒரு பிரிவினர்களை பல பிரிவா பிரித்து ஒரு கூட்டத்தை பலவீனராக்கி ஒரு கூட்டத்தை கம்பீரமா நாங்கள் தான் பெரிய ஆண்டு பேசினான். அவர்களில் ஆண் மக்களை கொன்றான், பெண் மக்களை உயிரோடு விட்டான். எவ்வளவு ஐடியா பையன். அவன் குழப்பம் செய்பவனாக இருந்தான். ஜோசியக்காரன் சொல்லி விட்டாங்க. இப்ப ஜோசியம் ஒண்ணு கிடையாது. ஒரு அந்த காலத்துல நம்ம காப்பி போய் நம்புவாங்க. ஜோசியம் ஒரு ஆம்பளை பிறக்கும் உன்னுடைய ஆட்சிக்கு பங்க வருண்டி அவன் நோக்கத்தை சொல்லிட்டான். அவன் காப்பி போய் தானே இறைவன் இருப்பாங்க, தன்னை கடவுள்டாவன். அப்ப எல்லா ஒரு ஆம்பளை பிள்ளையை கொண்டு விட்டு எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொண்டு குவித்தான் மனுஷர்கள பூசா நபி சமுதாயத்தில். அதுபோல பெண் மக்களை உயிரோடு விட்டான். இவ்வளோ புண்ணியம் பண்ணான். இன்றைய காசாங்க பொருத்தி பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா இந்த அயோக்கியம் இருக்கிறாங்கல்ல, பெஞ்சமின் நெதன்யாகு கூடிய ஒரு அயோக்கியன் திருடன் ஆட்சியாளர் போர்வையில முஸ்லிம்களை கொண்டு குவிக்கிறான். அந்த மாதிரி கிரமமா கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி சிறுவர்களை கொள்றான், குழந்தைகளை கொள்றான், மருத்துவமனைகளில் குண்டுத்தி குண்டை போட்டு பெரிய பெரிய அணு ஆயுதங்களை பிடிச்ச இது பண்றான். அந்த அமாஸ் அடிக்கிறங்கிற பேர்ல மக்களை தோணலாம். அமாஸ் போராளிகள் சில போலீஸ் அதிகாரி கூட எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்டா அமாஸ் தீவிரவாதிகள் அயோக்கியர்கள். எத்தனையோ போலீஸ்காரன் பேஸ்புக்கில் வந்து பேசுறான். ஓய்வு பெற்றவங்களாம் பணியில் இருக்கக்கூடியவங்களாம் அமாஸ் தீவிர அவன் நாட்டை காப்பாற்றுறான். பலஸ்தீன முதியவர்கள், சிறியவர்கள், பெண்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அவுளியா மாதிரி உள்ளவன். அவுளியான்னா அல்லா கணக்கில் அவுளியா இல்லை, நம்ம உலா கணக்கும் நல்லவங்கிறோம்ல. ஒரு பொதுப்பணி செய்யும் பொதுத்துறையில ஈடுபடக்கூடிய பொது காரியத்தில் ஈடுபடுறவன, ஒரு காசு பணத்தினா ஆதாயத்தை எதிர்பார்க்காம அந்த மாதிரி உலக பார்வையிலும் அவுளியா நல்லடியார் மாதிரி உள்ளவன். எல்லா பார்வையில இல்லை. அப்படிப்பட்ட அவங்களே போலீஸ்காரங்க என்ன சொன்னா அமாஸ் தீவிரவாதிகள். அமாஸை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்காக கொண்டு போராளிகள். அப்படிப்பட்ட இருக்கும்போது அமாஸ் அடிக்கிறான், அதை அடிக்கிறான். எல்லா குழந்தைகளை சாப்பிடுறான். 1 லட்சத்துக்கு மேல குழந்தைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். 1 லட்சத்துக்கு மேல முதியவர்கள், பெண்கள், ஆண்கள். இன்றைய குழந்தை பிறகு நாளை கபருக்கு போகுது. அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் கொண்டு குவிக்கிறானே. இவன் அல்லாஹ் தான் இவர்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். துவா செய்யணும். அல்லாஹ் இந்த அமெரிக்காவுடைய இவனையும் யார இந்த பெஞ்சமின் நெதன்யாகு கூடிய இஸ்ரேல் பிரதமர் இவனையும் அமெரிக்காவில் கொலை மூச்சிக்காரன் இருக்கிறான்ல யாரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டு பேரா வாய்ப்புல வர முஸ்லீம் பேர்னா அப்துல் காதர் வாசிதான பேர் வந்துடும். இந்த சீத்தான்கள் பேரும் வாயிலே வராது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவனுக்கு அல்ல நானும் குழுத்து வரேன். நீங்க பண்ணீங்க நபிகள் நான் சொன்னாங்க குழுத்து ஓதுவா அல்லாவுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல சுசாசனம் நடத்தின 70 ஹாஃபில்களை கொண்டு விட்டாங்க. இஸ்லாத்தில் வர ஏமாத்தி கூட்டிட்டு போய் 70க்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அவங்க நிறைய பேர் 100 பேர் கொண்டு விட்டாங்க. அப்போ சுசாசனம் அவர்கள் ஹாஃபில்களை கொண்டதற்காக அந்த எதிரிகள் ஏமாற்றி சூழ்ச்சி பண்ணி நீங்க அனுப்பிங்க முகமதை நாளைக்கு பயன் பண்ணுவாங்க தொழுவான்னு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில் கொண்டுட்டாங்கன்னா இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம் என்ன செஞ்சாங்க? குனூத் ஓதுனாங்க. இறைவா இந்த கூட்டத்தாரை அழித்து விடு, இறைவா சொல்லி இவங்களை காப்பாத்தி இவங்களை அழிச்சிரு, முதல் குலத்தாரை அழித்து விடு, அம்மா அழிச்சிரு, இவனை அழிச்சிரு, கடுமைக்கு இறக்கு என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சாங்க. முஸ்லீம்களின் கைகளை வலுப்படுத்தி அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, உதவி செய்யணும் சுதாசனம் துவா செஞ்சதுக்காக நான் ஓதிட்டு இருக்கேன். குனூத் எங்க பள்ளியில நான் தொழுகைக்கூடிய கடலூர் ஓட்டி மதினா பள்ளியில சுபுல மகரிப்ல இஷாவெல்லாம் ஓதப்படுகிறது. நீங்களும் ஓதணும் குனூத்தை. இது தகவலுக்கு அப்போ அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லி காட்டுகிறாங்க, புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி அழிக்கணும். அல்லாஹ் வந்து முஸ்லீம்களுக்கு இப்போ சிறுபான்மை அவர்களை எல்லாம் காப்பாற்றி விட்டு இந்த யார காசாவில் நன்மக்கள் எல்லாம் காப்பாற்ற முஸ்லீம்களை பெஞ்சமின் நெதன்யாகு அயோக்கியன் சர்வதேசத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்கிறான், ஐநாவுக்கு கட்டுப்பட மாட்டாங்கிறான், அட்டாப்படுத்தினான், மம்மதை போத அமெரிக்காவில் உள்ள இவன் ட்ரம்ப் போயிடுது. இவங்க எல்லாம் அல்லா உலக எல்லாரும் பார்க்கிறவங்க உலக மக்களை பார்த்து இவருடைய மானம் உலகத்தில் உள்ள
முஸ்லீம் மலந்தினிகள் முஸ்லீம் ஆட்சியாளர் எத்தனை பேர் இருக்கிறா அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. சும்மா கண் தொலைப்பு கூட்டுறாங்க. முஸ்லீம் ராணுவம் வெட்டாருக்கு போகிறோம் கண் தொலைப்பு கூட்டுறாங்க. காரியம் இல்லை. இவர்களுக்கு படிப்பினையாக இந்த 2 பயிர்களையும் அந்த அரசின அமெரிக்க அதிபரையும் இவரையும் எல்லாம் அழித்து ஒழித்தன. இவருடைய மரணம் பின்வருவோருக்கு பாடம் அமைய வேண்டும் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். அது போல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால் ஃபிரௌனுடைய அழிவு எல்லாம் பேசுறான். இவனை எப்படி அழிச்சேன்னு நல்லா சொல்றான். கடலில் 3 கழித்து ஃபிரௌனை அழித்தோம் எல்லாம் சொல்றானா இல்லையா? அவனுடைய அழிவை பற்றி எல்லாம் பேசும் பொழுது நஜ்ஜிக்க பதனிக்க நீ தக்குன லிமன் ஹல்ஃப ஆயத்தன் ஒன்ன கசின மினநாச ஆயாத்தினா லஹாஃபிலூன். 10வது அத்தியாயத்தினுடைய 92வது இறைவசனம். உனக்கு பின்வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக அடே ஃபிரௌனே அடே கேடு கெட்டவனே நீ உனக்கு பின்வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன்னுடைய உடலுடன் இன்று பாதுகாப்போம் என்று கூறினோம். மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்வோராகவே உள்ளனர் அல்லாஹ் சொல்றான். அப்ப 10:92 ஃபிரௌன் அந்த கடல்ல முழுகி சாகடிக்கிறான். அப்ப ஈமான் போடுறான். அந்த ஈமான் பயனளிக்கல. மூசா ஹாரூனுடைய இறைவனை நான் நம்புகிறேன்டா, அது பயனளிக்கல. அல்லாஹ் அவனை இந்த கடல்ல மூசாவை காப்பாற்றி விட்டான். கரையேறிட்டாரு. மூசாவுடைய கூட்டத்தார்களும் கரையேறி விட்டார்கள். கடல்ல இவன் போகிறான். அதனால நாசமாக அழிச்சிட்டான் டோட்டலா. இப்போ உடலை பாதுகாப்பாங்க நல்லா. இப்போ கூட சில மியூசியத்துலாம் வச்சுக்காங்க. எகிப்துலாம் கங்க அதை கூட வழிகட்டக்கூடிய மூளை பறந்து கடைசி காலத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்போ ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்குதுல. இது ஃபிரௌன் உடல் இல்லைங்க. இதை போய் ஃபிரௌன் உடல் நம்ம சொல்லிட்டு வைங்க. அவன் அடிச்சு விட்டான்னா குரான் போய் அந்த நாய் அடிச்சா என்ன தொலைஞ்சா என்ன? ஃபிரௌன் உடல் பாத்திரமா இல்லையா நம்ம சமுதாயம்? இனிமே உலகம் இருக்குமா அதிகமா நல்ல கையா இருக்குது. ஃபிரௌனுடைய உடலை பாதுகாத்து வச்சிருக்கான் மியூசியத்துல. அதான் உண்மை. இவங்க குரான் அப்படி நாம மாத்தி விட்டோம். அதெல்லாம் ஒண்ணுங்க உழைச்சுக்கோம். மூளை பறந்து போய் உலகம் கடைசி காலத்துல ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அவன் உடல் இருக்கிறது. அழிஞ்சு போனாலும் அழியல. எல்லாம் அழியாம பாதுகாப்பான். நம்ம எப்போ பார்த்தோமோ நமக்கு தான் பார்க்கலாம். இனிமே அவன் புதுசா கண்டுபிடிக்கிறான். அது நமக்கு தேவையில்லை. சமகாலத்தில் உடல் காட்டுறான். எவ்வளோ இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கெடாத அளவுக்கு உண்டான அந்த மாதிரியான பொருட்களை போட்டு வைத்து அந்த ரசாயனங்கள்லாம் தடவி உடலை பாதுகாத்துக்கிறாங்கல்ல. அதுதான் அர்த்தம் ஒழிய பின்வருவாங்க நினைச்சிருக்க வைக்கிறான்ல. இதுதான் நமக்கு சான்றா இருக்குது ஒழிய இது அவன் அழித்து விட்டால் எல்லாத்தையும் அழிப்பான். தவா பண்ண அழிக்கிப்பான். இன்னும் பாடவரான இல்லையா சவுதியில இந்த நாய் சவுதியில என்ன செய்ய சல்மான் இவன் ஆட்சியாளர் டான்ஸ் என்ன கூத்து என்ன கும்மாளம் என்ன ஒரு சினிமா நடிகை இது பண்றான். என்னவோ ஒரு சினிமா நடிகை வந்துட்டாங்கிறதுக்காண்டி சவுதி பொம்பளை ஆடுறாங்க. பர்தா புர்கா போட்டு ஆம்பளை ஆடுறான். இவன் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு எல்லா இயற்கையும் அழியுமா எல்லாம் நானா தௌபாவும் அழியும் கடைசி காலகட்டத்தில் என்பதற்காக ஃபிரௌனுடைய உடல் தான் என்பது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இதை உணர்ந்து கொண்டு கெட்டவன் அழிச்சு நாசமாகும். 1/2 மணி நேரத்தில் ஜும்மாலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. எதை அழிவை பற்றி பேசினா 10 ஜும்மா பேசலாம் முடியாது. அதனால கேட்ட அளவுக்கு நம்ம விலகிக் கொள்ள வேண்டும். எல்லா பொருட்கள கெட்டவன் அழிப்பான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாற்றமாய் தெரியும். என்ன செய்யும் கெட்டவன் 50 வருஷம் வாழ்றான், 500 வருஷம் வாழ்றான், 150 வருஷம் ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிட்டான். இப்ப கெட்டவன் 120 வருஷம் கிடக்குறானே, அத்வானி கிடக்குறான, மோடி கிடக்குறாரு, கெட்டவன் அதிகமாக பாபர் முஸ்லீம் கிச்சவனா கிடக்குறான கிளப்பாண்டா அல்லாமையில அதிகமான தண்டனை கொடுப்பதற்காக அவர்களை எல்லாம் துணை தெரிவதற்காக ஆயப்பட்டு வச்சிருக்கிறான். நல்லவன் பயமா 10 வயசுல போமா 8 வயசுல போமா இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்வோம். மறுமையில வெற்றி பெறுவோம். கெட்டவரை உலகத்திலே கண்டிப்பான். மறுமையிலும் நரகம் இருக்குது என்று சொல்லி கொண்டு ஜும்மாவினுடைய எல்லாருக்கும் பயன் இறைச்சித்தோடு வாழ்வோம் என்று சொல்லி ஜும்மாவினுடைய முதல் முறை நிறைவு செய்கிறேன். யாருடைய நாம் முத்தப்புவா ஹக்கத்து காத்தி வரா கமுக்கு இல்லா மட்டும் செய்வோம். கணிதத்திற்குரிய சோதனைகளே, ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஐநா சபையில பலஸ்தீன நாட்டை தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 193 உறுப்பு நாடுகளில் ஐநாவோட ஐக்கிய நாடு சபையில 193 நாடுகளில் சுமார் 75% நாடுகள் தற்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து அவங்க உரிமைகளை கொடுங்க, பிள்ளைகளை கொள்ளாதீங்க, ஐரோப்பியர்களை குண்டை போட்டு முதியவர்கள் ஏழாதவர்கள் ஆரோக்கியம் இல்லை பசிப்பட்டுல செலவுறாங்க. ஃபிரௌனை விட கொடூரமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ்
ஆட்சியாளர்களை, இஸ்ரேலில் உள்ள ஆட்சியாளர்களை, பெஞ்சமின் நேதன்யாகு, நமக்கு துணை போகக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இவனை எல்லாம் விட மாட்டேன்னு வைங்களேன். அப்ப ஐநாவுடைய ஐநாவில் பாலாசனத்துக்கு நிரந்தர பார்வையாளர் நாடு என்று அந்தஸ்து இருக்குது. நிரந்தர வந்திருக்கலாம் ஐநா கூட்டத்தில். ஏன்னா நிரந்தர பார்வையாளர் நாடு என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வாக்குரிமை இல்லை, ஓட்டுக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க பாலாசனத்தை. அதனால எல்லா நாடும் சேர்ந்து அங்கீகரிக்கப்பட்டால் வாக்குரிமை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் 5 நிரந்தர உறுப்பினர்களில் அமெரிக்கா என்ற காட்டுமிராணி நாட்டை தவிர 4 நாடுகளும் பாலஸ்தீன தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கோஷமிடுகிறார்கள். அவங்கள வாக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 5 உறுப்பினர் நாடுகளில் வீட்டோ நாடுகளில் 4 நாடுகள் வந்து பாலஸ்தீன தனிநாடாகும் சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் சொல்லியிருந்த ஐரோப்பிய நாயகம் என்ன செய்யறாங்க, ஆக்க மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம்களை துறைக்கிறோம் சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லா இவர்களை வேறு மண்ணோடு கூடி அவர்களை நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு அடுத்த சின்ன செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம், முஸ்லீமா இருந்து மூத்தத்தை மதம் மாறி போன ஆம்பளை எவ்வளோ இருக்கிறான். காசுக்காண்டி, பணத்துக்காண்டி, பல்வேறு விஷயங்களுக்காக இன்னும் ஆதாயத்துக்கு வருவான் இஸ்லாத்துல. அவன் நினைச்சது கிடைக்கலையா இஸ்லாத்துக்கு போயிடுவான். இப்படி பேர் இருக்கிறான்ல, மதமாரியே போயிட்டான். அல்லாவுடைய மார்க்கத்தை இப்படி வெளியேறி இறை மறுப்பான காஃபியரா போயிட்டான். வேலூர் சங்கி யாரு, வேலூர் சங்கி இப்ராஹிங்கிறவன். அந்த மாதிரி சமுதாயத்தில் போயிட்டே இருப்பான். இருக்கிறவங்க சொத்தத்தை கொடுப்பாங்க. முஸ்லீம் கொள்கையில, இஸ்லாமிய கொள்கையில சரியான வாழ்க்கை வாழக்கூடியவங்க சொத்தத்தை கொடுப்பான். குரான சரிப்பில் வாழ்ந்தார் என்பது ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்க்கிறோம். ஆதாயத்துக்கு போவான், ஈமான் சொந்தத்துக்காக இருப்பான் நன்மக்கள். அது போல இப்போ 2 ரெட்டை குடிவர் ரூபினார், 2 சைத்தான் இருக்கிறாங்க. இந்த சைத்தானை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த ரெட்டக்குடி 2 சைத்தானும் ஒரே கோயில் ஒரே டான்ஸ். என்னமா போனா எங்க கூப்பிடுவோம்னா நிற்கிறாரு. எவ்வளோ கோயிலில் கூப்பிட்டாலும் போய் ஆடுவேன், தர்காவில் கூப்பிட்டாலும் டான்ஸ் ஆடுவேன். இந்த மாதிரி இருக்கிறாலும் நரகத்து கொள்ளி கட்டைவார். சர்ச்சில் கூப்பிட்டாலும் போய் ஆடுவேன். இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் சொல்லி அப்பமா ஆட்டாமார்களுக்கு ஈமானை சேர்ந்தாங்க. அவங்க மூச்ச பார்த்து காட்டிட்டு போயிடுவார். சும்மா சும்மா போயிட்டு கண்ணை வெளிப்பு பேட்டி எடுக்கலாம். வந்தேன் தனியார் டிவியில். எங்கள் பிள்ளை குடும்பமாக அங்கே இருக்குது. ஏன் சைத்தான எப்படி இருக்காம இருக்கும், உன் பிள்ளை இந்த மாதிரி ஆடப்பாடம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்குறோம். நரகத்து கொள்ளி கட்டைகள். இதுக்கு நான் சைத்தான் வரணும். நரகத்து கொள்ளி கட்டைன்னு சொல்லிட்டாங்க. நாய்களா அல்லா சொல்லி சொன்னா நானா சொல்றேன். அவன் நரகத்துக்கு போக திருந்தாலும் ஊத்தா போயிட்டான்னு சொன்னா, இதே மாதிரி வேலூர் சைத்தான் ஆர்எஸ்எஸ் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, இந்த ரூபினாங்க முடிவா இருந்தாலும் சரி, தாய் தாப்பு பிள்ளை வளங்க சும்மா மார்க்கடிப்புல வளர்க்கல. உங்களை முதியோர்கள் போய் சேர்ப்பான். வெள்ளக்கு மாத்தாலும் உங்களை அடிப்பான், செருப்பை விட்டு அடிப்பான். பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளை இந்த மாதிரி ரூபினாங்க முடியவங்களை என்ன செய்ய அடித்து விட்டாங்களா, கண்டதை காட்சி கொண்டதை கொடுக்கிட்டு 2 பேரும் மேக்கப் போட்டுக்கிட்டு ஜொலிச்சுக்கிட்டு இல்லை. இப்போ கூட சமீபத்தில் பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கோயில் ஆடுறாள். இந்த மாதிரி சைத்தான்களை அல்லா இந்த சைத்தான்களை விட்டு நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழணும்னு சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்து